ஓகே கைஸ் டேய் இருடா சீரியஸான வீடியோடா அது தயவுசெய்து காமெடி பண்ணாங்க. ஓகே கைஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் என்ன ப்ரோ இன்னைக்கு புதுசாக ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுகிறீங்கன்னா எஸ் எல்லோரும் சின்ன ட்ரிப்புக்கு வந்திருந்தோம். அண்ட் ரிகார்டிங் ஸ்பார்க் அந்த ஒரு பாடல்கள் பற்றி தான் பேசலான்னு இருக்கும். ஏன்னா நேற்றுலாம் நாங்கள் 3 பேர் காரில் அந்த பாட்டு கேட்டுட்டு தான் வந்தோம். இப்போ என்ன ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கோட் படத்தில் டிஜிட்டல் டிஏஜிங் அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தளபதியோட ஃபேஸ் அந்த யங்கான கிரியேஷன் பண்ணுறது நேற்றுலேருந்து மீம்ஸாக போட்டு தள்ளினே இருந்தாங்க. சரி என்ன விட்டுருங்க, இவங்க 2 பேரும் தளபதி ஃபேன்ஸ் தான். மச்சான் அந்த டிஜிட்டல் டிஏஜிங் தளபதி ஃபேஸ் அது ஓகேவா, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி வந்துச்சு? அது வந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மீசை ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அதே ஃபோட்டோ மீசை தாடி இல்லாமல் இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. இந்த மீசை தாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு பையன் இருக்கான காமெடி ஆக்டர் பிரேமலு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துப்பா. நம்மளுக்கே அப்படி ஆகும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ரீல்ஸ் போட்டு எல்லாமே ஷேர் பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் நானும் சிரிச்சுட்டு விட்டுற வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன மேட்டர்னா, படம் வருது, டிஜிட்டல் டிஏஜிங் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போது கண்டிப்பாக ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக வராத மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ரெண்டாவது என்னென்னா, அந்த ஸ்பார்க் பாட்டு பற்றி மச்சான் என்னடா நினைக்கிறேன்? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மை சொல்கிற, உண்மை மட்டும் பேசு. டிசப்பாயிண்ட் அவ்வளோ. வெரி டிசப்பாயிண்டட். என்ன பிடிக்கல? ஒன்றுமே பிடிக்கல. லிரிக்ஸ்ல இருந்து எதுவுமே நல்லா லைக் யுவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கே தெரியல. இப்போ கூட யுவன் பாட்டு தான் நாங்கள் இப்போ கூட வெளியே அந்த ஒரு நாளில் சாங்லாம் வச்சுட்டு பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடினு உள்ளே வந்தோம். அதை கேட்டுட்டு இந்த ஸ்பார்க் கேட்கும்போது இது நிஜமாலே யுவன் தான் பண்ணாரா, பயங்கர டிசப்பாயிண்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த டிஜிட்டல் டிஏஜிங் பண்ணாமே தளபதி காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பண்ண மாதிரி தெரியல, அவ்வளோ பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அது அப்படியே வச்சிருந்தா கூட அவரை சும்மா காமிச்சிருந்தாலே அழகா இருந்திருப்பாரு, யங்கா இருந்திருப்பாரு. அந்த வாரிசோட ஃபிளாஷ்பேக் மாதிரி பயமா இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்ன, கொரியோகிராஃபி சரியில்லை. அந்த ஏன்னா ஜானி மாஸ்டர் பண்ணாருன்னு நினச்சேன் நான் கொரியோகிராஃபி அதை பார்த்த உடனே. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணால் ஓகே. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் இறங்க போகிறாரு. அந்த லாஸ்ட்டாக கொடுக்குற 2 படம் பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது, சாங்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். ஆனால் கோட்டுக்கு அவ்வளோ விஎஃப்எக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பட் இப்படி ஒரு விஷயம் வருது, நெகட்டிவாக வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கமாவது கொடுக்கணும். நீங்கள் படம் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்றது, அது மற்றவங்க ஹேட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஆயிடுச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி படம் வரும்போது இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசில் போடு வேறு என்ன பாட்டு வந்துருக்கு, சின்ன சின்ன கண்கள் பாட்டு நல்லா தரமாக இருக்குது. சின்ன சின்ன கண்கள் அந்த யுவன் வைப்பு கொஞ்சம் இருந்தது. பட் விசில் போடும் இதுவும் அந்தளவுக்கு அப் டு த மார்க் இல்லை. இந்த டைமில் தான் அனிருத் எங்கே போன அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது நான் யுவன்லாம் குறை சொல்ல, அனிருத் தளபதி காம்போ எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவன் என்னென்ன படம் பண்ணியிருக்கான் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். ஆனால் டிஜிட்டல் டிஏஜிங் மூஞ்சி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னுமே ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி ஃபுல் வீடியோ வரும்போது இல்லை படம் பார்க்கும்போது அந்த ஆனே பண்ணலையா இங்கே இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா லைக் மேபி ஃபுல் பாட்டு வரும்போது தளபதியோட டான்ஸ் அதாவது ஒன்று இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த மீனாட்சி சௌதரி அந்த அளவுக்கு சொல்ல விரும்பல, ஆகலை. நான் எதுவும் சொல்ல அந்த இடத்துல சமந்தாவோ இல்லை கீர்த்தி சுரேஷ் இருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். மீனாட்சி சௌதரி ஏன் அந்த அவங்களுக்கு எந்த ஹீரோயின். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். மேபி வாட் இஃப் படம் வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு ஓவரால் என்ன வெங்கட் பிரபு கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணுறாரோ, மேபி ரிலீஸ் ஆகும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி அப்படி கூட அது கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னன்னா 69 ஹெச்வினோ அது ஆக்சுவலாக அது ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, லுக் டெஸ்ட்லாம் போயின்னு இருக்கு. அது அனிருத் தான் மியூசிக்னு சொல்கிறாங்க. பட் அனிருத் தளபதி காம்போ எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிறாங்கன்னா அந்த பாட்டு வைரலாக போகுதுன்னா அதை வச்சது ஒரு எதிர்பார்ப்பே இருக்கும் ஒரு படம் எப்படி இருக்குன்னு. பட் இதில் அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். அது சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை. பட் பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. ஏன்னா அது ஃபேஸை ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு மாதிரி ஏதோ ஜவ்வு மாதிரி பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது அந்த ஃபேஸு. தளபதி எதுக்கு அந்த மீசை எப்படி வச்சாங்க? மீசை அதுதான் ஒரு மாதிரி சும்மா காமிச்சிருந்தாலே அழகாக இருந்திருப்பாரு. அந்த தளபதி எப்படி அப்ரூவல் கொடுத்தாருன்னு தெரியல, கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. சரி எனிவே ஃபைன். இது ஆக்சுவலாக நிறைய எப்போவுமே வந்து அவர் வந்து டேரக்டரோட ஃபேவர் கேட்டு போயிரு ஆள் தான் அவர் தவிர. ஆனால் இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. லாஸ் வேகாஸ் போயிட்டு அதுதான் நான் சொல்கிறேன். மேபி சம்திங் இஸ் தர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வந்து அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ணல. இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கே தெரியும், இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஓகே நீங்கள் பாருங்கள் படத்துக்கு வந்து. ஏன்னா இப்போ இது ஒரு நார்மலாகவே ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. இப்போ இது வந்ததுலேருந்து ஃபுல்லாக மீமாக போட்டு பயங்கரமாக தள்ளுறாங்க. மேபி படம் வந்தால் பேசுன்னு நினைக்கிறேன். படம் வந்தால் பேசுமா? படம்
பேசணும். கடைசி 2 படம் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி. சரி ஓகே. சரி இது சொல்லலாம் தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணேன். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கோட் அடுத்த பாட்டாக இருக்கட்டும். ஆடியோ லான்ச்சு கேன்சல் பண்ணிட்டாங்களா? இல்லையா, ஆடியோ லான்ச் இந்த வாட்டி. ட்ரெய்லர் சீக்கிரமாக வருதுன்னு சொல்கிறாங்க. படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் யுவனோட ஒரு கம்பேக்கா இல்லை தளபதிக்கு இது நல்ல படமாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் பை, குட் நைட், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப், டாட்டா. இதில் ஏதாவது இவங்க எதாவது பேசுன்னு தப்பாக இருந்ததுன்னா எங்கள் ஐடி கொடுத்துட்றேன், இன்ஸ்டா ஐடி. போய் கழுவி ஊற்றுங்க. பை கைஸ். நன்றி, வணக்கம். இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.